நந்தினி மாதங்கிய கை களவுமா புடிச்சு வளார்னு ஓங்கி ஒரு அரை விட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காலையில புனிதா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. கிச்சன்ல போயிட்டு லஞ்ச் வைக்கிறதுக்காக பேக ஓபன் பண்றா. பேக்ல ஏதோ பாக்ஸ் இருக்கு. என்ன இது, நம்ம பேக்ல ஏதோ பாக்ஸ் இருக்கு, நாம ஏதோ வைக்கலையே, என்னவா இருக்கும்னு அங்கேயே திறந்து பாக்குறா. பாக்ஸுக்குள்ள முடி கொலுசு இருக்கிறத பாத்துட்டு பயந்து கத்துறா. இதனால சத்தம் கேட்ட நந்தினியோ ஓடி வராங்க. சாப்பிட்டுட்டு இருந்த சுந்தரவல்லி, மாதவி எல்லாரும் புனிதாவை பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு வர வேலையே இல்ல, ஓவரா அப்படியே நடிப்பா அப்படின்னு மாதவி சொல்ல, அங்க இருந்த மாதங்கியோ சரியான டைம்ல ஓபன் பண்ணிருக்கீங்க, செத்திங்கடி எல்லாரும், எல்லாரும் நல்லா கதற போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. நந்தினியோ என்னாச்சடி புனிதா ஏன் கத்துனன்னு கேக்குறா. அக்கா, என்னோட பேக்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள யாரோட முடியோ இருக்கு, இது யார் வச்சதுன்னே தெரியல, பயமா இருக்குன்னு சொல்றா. சரி சரி பயப்படாதன்னு சொல்லிட்டு நந்தினி அந்த முடியை எடுத்து பாக்குறா. என்ன இது, யாரோட முடியவோ கட் பண்ணி இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, எப்படி புனிதா ஓம் பேகுக்கு வந்துச்சுன்னு கேட்க, அக்கா சத்தியமா தெரியலக்கா, நானே இப்பதான் பாக்குறேன்னு சொல்றா. சுந்தரவல்லியோ ஏய் என்னடி நடக்குதாங்க, என்ன பாக்ஸ் என்ன முடி, இங்க கொண்டு வாங்கடின்னு சொல்ல, நந்தினியோ கொண்டு போய் சுந்தரவல்லிட்ட காட்ட, மாதவியோ பயத்துல அம்மா அம்மானு கத்துறாங்க. ஏய் மாதவி என்னடியாச்சு, ஏன் கத்துறன்னு கேட்க, அம்மா இது நம்ம சுரேகாவோட கொலுசுமா, அப்போ இதுவும் அவளோட முடியாதான் இருக்கும், இது நம்ம சுரேகாவோட கொலுசு தான், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, என்னடி சொல்ற, இது சுரேகாவோட தான் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மாதங்கியோ கதருங்கடி நல்லா கதருங்க, பார்க்கவே ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா உட்காந்துருக்கா. சுந்தரவல்லியோ ஏய் சுரேகாவோட முடி எப்படி ஓம் பேக்ல வந்துச்சு, சுரேகாவை என்னடி பண்ணீங்கன்னு கேட்க, அம்மா எனக்கு சத்தியமா தெரியாதுமா அப்படின்னு புனிதா சொல்ல, டென்ஷன் ஆன சுந்தரவல்லியோ புனிதாவை ஓங்கி பலான்னு ஒண்ணு விடுறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்ல, நந்தினியோ அம்மா ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி ஆள் ஆளுக்கு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க, என் பொண்ணை 2 பேரும் கடத்தி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கீங்க, மரியாதையும் உண்மையை சொல்றீங்களா, போலீஸ கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்ல, சூர்யாவும் கரெக்டா வரான். நந்தினி என்ன பிரச்சனை, ஏன் புனிதா அழுறா, அத நான் சொல்றேன்டா, இந்தா இத பாரு, சுரேகாவோட முடி, இது சுரேகாவோட கொலுசு, இது எப்படி உன் கொழுந்தியா பேக்ல வந்ததுன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்ல, தாய் குலமே ஃபர்ஸ்ட் பொறுமையா இருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, புனிதா இது எப்படி ஓம் பேகுக்கு வந்துச்சுன்னு கேக்குறான். மாமா சத்தியமா எனக்கு தெரியல மாமா, நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கூட பேக்ல எதுவும் இல்ல மாமா, இப்பதான் இருக்குன்னு சொல்றா. கேட்டீங்களா தாய் குலமே, அதான் அவளுக்கு தெரியலன்னு சொல்றாளே. டேய் அப்புறம் எப்படிடா முடி என்ன தானா ஓடி வந்து இவ பேக்ல உட்காந்துக்குச்சா அப்படின்னு கேட்க, அருணாச்சலமோ சுந்தரவல்லி நீ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க, அந்த சின்ன பொண்ணு பார்த்தா சுரேகாவை கடத்தி வச்சிருக்க மாதிரியா தெரியுது, உண்மை என்னன்னு தெரியாம லூஸ் டாக் விடாத சுந்தரவல்லி அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க டாட், எதுக்கு எடுத்தாலும் நந்தினியையும் புனிதாவையும் குறை சொல்லிட்டே இருக்காங்க, அவங்கள குறை சொல்லாட்டி தூக்கமே வராது போல. டேய் அப்புறம் எப்படிடா முடி இங்க வந்திருக்கும், நீயே பதில் சொல்லுடான்னு சொல்ல, யாராவது கொண்டு போய் புனிதா பேக்ல வச்சு புனிதாவை மாட்டி விடணும்னு செஞ்சிருக்காங்க, என்னடா வளர்ற, யாருடா இதெல்லாம் செய்வா, இந்த வீட்ல நம்மள தவிர வேற யாருடா இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே மாதங்கியோ ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் சூர்யா அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, சந்தேகம் என்ன, கண்டிப்பா நீ தான் இத பண்ணிருக்கணும்னு சொல்றான். டேய் சூர்யா யார்கிட்ட என்ன பேசுற, அவங்க நம்ம கம்பெனி சிஇஓ, அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது உனக்குன்னு கேட்க, அருணாச்சலமோ சூர்யா என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, அவங்க போய் ஏன்டா இதெல்லாம் பண்ண போறாங்க, அவங்க சிஇஓடா, கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம்னு சொல்றாரு. இல்ல டாட், இவ்வளவு நாள் வெளியில வந்துட்டு இருந்த பார்சல் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னா ஏதோ தப்பா இருக்கு, அதுவும் மாதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்ஸ் உள்ள வந்திருக்கு, மாதங்கிய தான் நான் விசாரிக்கணும்னு சொல்ல, சுந்தரவல்லியோ டேய் சூர்யா நீ தப்பு மேல தப்பு பண்ற, அவங்கள நான் தான் இங்க தங்க வச்சேன், மாதங்கிய சந்தேகப்படுறது நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி, சொன்னா கேளு அமைதியா இருன்னு சொல்றாங்க. தாய் குலமே அதே மாதிரி தான் நீங்க நந்தினியையும் புனிதாவையும் சந்தேகப்படுறீங்க, நான் ஜஸ்ட் மாதங்கிய விசாரிக்கணும், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்ல, மாதங்கியும் மேம் விடுங்க, அவர் என்ன கேட்கணுமோ கேட்கட்டும்னு சொல்றாங்க. சூர்யாவும் நீங்க என்ன படிச்சீங்க எங்க படிச்சீங்கன்னு கேக்குறான். மாதங்கியும் தான் அப்ராட்ல படிச்ச காலேஜ் நேம் எல்லா டீட்டெயிலையும் சொல்றாங்க. சூர்யாவுக்கு சின்ன டவுட் வருது, ரஞ்சித்தும் இதே காலேஜ்ல தானே படிச்சான், ஒருவேளை அவன் அனுப்புன ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்க போனை கொடுங்க நான் பாக்கணும்னு சொல்றான். டேய் சூர்யா நீ ஓவரா பண்ற, அது அவங்க பர்சனல்னு சொல்ற சுந்தரவல்லி, பர்சனல் தான் பட் பயம் இல்லனா தாராளமா கொடுக்கலாம்னு சொல்றான். மாதங்கியோ ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு சாரி போன்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. சூர்யாவோ மாதங்கி கையில இருக்க போனை புடுங்க, கரெக்டா ரஞ்சித் கால் பண்ண சூர்யா போனை அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறான். ஹலோ மாதங்கி
என்ன வீட்டுக்குள்ள போயிட்டியா? சொன்ன வேலை எல்லாம் கரெக்டா முடிஞ்சுதான்னு கேட்க, இது ரஞ்சித் வாய்ஸ் மாதிரி தெரியுதுன்னு எல்லாரும் சந்தேகமா பார்க்க, மாதங்கியோ வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு முழிச்சிட்டு நிக்கிறா. என்ன தாய்க்குளமே, இப்ப உண்மை தெரிஞ்சிருக்குமே யார் இந்த மாதங்கின்னு சொல்ல, இதை ஏத்துக்க முடியாத சுந்தரவலியோ ஒன்ன போய் நம்புனேனே அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு 2 அறை விடுறாங்க. மாதங்கியோ அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. சூர்யாவோ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு மாதங்கிய அடிச்சு சுரேகா எங்கங்கிற உண்மையை கேட்டுட்டு இருக்காங்க. மாதங்கி உண்மையை சொல்லுவாளா இல்ல ரஞ்சித் வேற எதுவும் பிளான் வச்சிருப்பானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.